ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எ ஸ்கொயர். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றின ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா, எதுக்காக இந்த லாங்குவேஜ் படிக்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கிடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவங்க தான். இவங்க நெதர்லாந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. டிசம்பர் 1989லேயே இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேட்டராக 1991 இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக படிக்கணும்? ஒய் பைத்தான்? ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா இருக்குது, சி++ எல்லாம் பழைய லாங்குவேஜஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் மிஷின் லாங்குவேஜில் டீப் லேர்னிங் எல்லாமே வந்துடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எதனால் பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்ம படிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைத்தான் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். அதாவது இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ரிலேட்டடான என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பைத்தான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பொதுவாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஹை லெவல், லோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஹை லெவல்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். அதாவது நம்ம எழுதக்கூடிய கோடு மிஷின்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதோட ஒரு டிவிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாத்தையுமே அது தனித்தனி ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில், இது ஒரு பெரிய கான்செப்ட். இதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா சின்டெக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது சின்டெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. சின்டெக்ஸ்னால் என்னென்னா நத்திங் பட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அதாவது நீங்கள் இப்போ ஒரு லைன் எழுதுறீங்க, ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எந்த இடத்துல கமா வரணும், இந்த இப்படி நமக்கு ஒரு இங்கிலீஷ் கிராமர் எழுதுகிறோன்னா அப்படி ஒரு ரூல் இருக்குது இல்லையா? இந்த ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னா இங்கே நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா? இப்படியெல்லாம் ஒரு ரூல் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லேயும் இந்த லைனை இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட் உண்டு. அது வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்தாலும் அந்த ஃபார்மட் உண்டு. ஸோ அந்த ஃபார்மட் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தானில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பிகினரால் கூட ஈஸியாக கற்றுக்க முடிகிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் அது பைத்தான் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னா உங்களால் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும், அதாவது உங்கள் சிஸ்டமில் எந்த ஒரு ஓஎஸ் இருந்தாலுமே நமக்கு பைத்தான் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓஎஸில் நீங்கள் டைப் பண்ண ப்ரோக்ராமை இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பைத்தானோட ஃபீச்சர்ஸ். ஸோ எதனால் பைத்தான் படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸி டு லேர்ன். ஈஸி டு லேர்ன்னா சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் படிக்கிறப்போ சொல்லுவாங்க இதுக்கு வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜோட ஐடியா இல்லைனாலுமே பைத்தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை ஈஸி டு லேர்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சின்டெக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சின்டெக்ஸ்னால் என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிளான லைன் ஃபார்மட்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் ஒன், பைத்தான் இஸ் ஃப்ரீ. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் தான். நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்காக படிக்கிற நேரம் நீங்கள் நெட்டில் இருந்து டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி டூலை இன்ஸ்டால் பண்ணி உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன், லார்ஜ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. பொதுவாக லைப்ரரினா என்ன சொல்லுவோம்? கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் டேட்டாஸ். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி போகிறீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட புக்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையான புக்கை எடுத்து நம்ம படிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ், அதாவது இப்போ அடிஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, சப்ராக்ஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாத்தையுமே
மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பைத்தான்லேயுமே லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளால் ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் தேவைப்படுதுன்னா நீங்கள் டைரெக்டாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்லித்தருவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாகவே லாங்குவேஜை கம்பைலிங் லாங்குவேஜ், இன்டர்பிரிட்டிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பைலிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம், அதாவது கோடை எல்லாமே அது முதல்ல மெஷின் கோடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டைரக்ட் எக்ஸிக்யூஷன், அதாவது லைன் பை லைனாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 100 லைன் இருக்க ஒரு கோடு எழுதுறீங்க. உங்களுக்கு வந்து 60th லைனில் வந்து ஒரு எரர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த எரரை எப்போ தான் உங்களால் கரெக்ட் பண்ண முடியும்னா, அது எப்போ உங்களுக்கு அதை சொல்லும் அப்படின்னா, அந்த 100 லைனையுமே அதை ரன் பண்ணும். முதல்ல ரன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் 60th லைனில் உங்களுக்கு எரர் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்கள், அப்புறம் தான் உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். ஓகேங்களா? இது பைத்தானாக இருந்துச்சுன்னா அதே 100 லைன் கோடு எழுதுறீங்கன்னு வச்சுப்போமே, 60th லைனில் எரர் இருக்குது அப்படின்னா அது மேலே இருக்கிற 59 லைனோட அவுட்புட்டை உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் சொல்லும் 60th லைன். ஏன்னா லைன் பை லைனாக நீங்கள் ஓவர் லைன் டைப் பண்ண அதுக்கு அவுட்புட் வருமா இருந்தால் அவுட்புட் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 15th லைன் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ 60ல் எரர் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறதோட பேர் தான் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பைத்தானுமே இந்த கேட்டகரியில் தான் வருது. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் எ குட் சாய்ஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட்னா நீங்கள் இப்போ நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பரான வெப்சைட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங், கேம்ஸ், டேட்டா ப்ராசஸிங், நிறைய பிஸ்னஸ் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களால் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஓகே, ஸோ இப்போ நான் பைத்தான் படிக்கிறேன், ஆனால் அதை நான் எங்கே ரன் பண்ணி பார்ப்பேன்? அதுதான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதாவது பைத்தானை ரன் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்பேஸை தான் நம்ம வந்து ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கொடுத்துருக்கேன். பைஸ்கிரிப்டர், விம், கொமோடோ, பைசாம்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்கேன். இது போக இன்னும் நிறைய அவைலபிளாக இருக்குது. பைத்தானே அஃபிஷியலாக ஒரு ஐடிஎல்லையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியலி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.